ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஒரு ஷைனியாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். மறுநாள் காலையில் கூட உங்களுக்கு சாஃப்டாகவே கிடைக்கும். நான் சொன்ன அளவுகள் படி, நான் செஞ்ச மெத்தட் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களும் சூப்பரான சாஃப்டான டேஸ்டான பிடி கொழுக்கட்டை செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு சின்ன கடாய் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பை லைட்டாக நாம் வறுத்து எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்புக்கு பதில் நீங்கள் வந்து எள்ளு கூட சேர்க்கலாம். கருப்பு எள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் இது மாதிரி லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கணும். பைத்தம்பருப்பு எள்ளு ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து வேர்க்கடலையை வந்து லைட்டாக கொரப்பாக பொடிச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பைத்தம்பருப்பில் தான் செய்ய போகிறேன். இப்போ பைத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக வறுபட்டுடுச்சு. லைட்டாக அந்த வாசனை வரும்போது நாம் எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டான ஸ்வீட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இந்த வெல்லத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி இதை மாதிரி நுரைச்சி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் நிறைய தூசு அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் நாம் வந்து இதை மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு சேஃபான ஒரு இது. அதனால தான். சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே அதை வந்து அப்படியே 1/2 கப்பு தண்ணி விட்டு அப்படியே நீங்கள் வந்து காய்ச்சிக்கலாம். நல்லா வந்து சூடுபடுத்திக்கலாம். இப்போது இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதை நாம் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி மாவை சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது நம்ம ஊற்றின வெல்லம் தண்ணி லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொழுக்கட்டைக்கு லைட்டாக நாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் கொழுக்கட்டை. உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்மளுடைய வெல்லம் தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு, பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சில பேர் வீட்டில் வந்து பச்சரிசியை வந்து அரைச்சி வச்சுருப்பீங்க. அதையும் லைட்டாக வறுத்து வேற வச்சுருப்பாங்க நிறைய பேர். எப்படி இருந்தாலும் ஓகே, 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நாம் அந்த வெல்லம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கரண்டி ஒன்று வச்சுட்டு கலந்து கொடுத்துருங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறினதும் நம்ம கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பைத்தம்பருப்பு, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாவு எப்படி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைவோமோ அது போல் தான் இதுலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம கையில் வச்சு அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை வரும். இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். இது போல் இப்படி பிடிச்சிங்கன்னா போதும். நம்மளுடைய அந்த பிடி கொழுக்கட்டை சூப்பராக வந்து ஒரு ஷேப்பாக சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஜஸ்ட்டு வந்து இதை மாதிரி உருட்டிட்டு அப்படியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். அந்த ஷேப், அந்த பிடி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதே போல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த கேப்பில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ண விடுங்க. அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நாம் வந்து இதை பிடிச்சு வைக்கிறதுக்கு அதில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது பிடி கொழுக்கட்டை இப்படியும் செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அச்சு வச்சும் இதை மாதிரி செய்யலாம். இது மாதிரி மோதக அச்சு இருந்ததுன்னா லைட்டாக வந்து அதில் நெய் தடவிடுங்க. சின்னதாக இதே மாதிரி உருண்டையை உருட்டி நாம் அது உள்ளே வந்து மாவை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த மோதக அச்சிலேயே அதே மாதிரி மோதக ஷேப்பில் சூப்பராக வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தெரியும் பாருங்கள், அந்த ஷேப்லேயே கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இப்படியும் செய்யலாம். அப்படியும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பால் மாதிரி ரவுண்டாக உருட்டியும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மோதக அச்சிலையும் கொழுக்கட்டை அந்த பிடியிலையும் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம இட்லி பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் லைட்டாக நாம் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா தெரியும், நான் இதை மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நாம் ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இட்லி பாத்திரம் வச்சு நான் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி தான். தண்ணி வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இப்போ நாம் இந்த இட்லி தட்டை அது மேலே வச்சுட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஏன்னா நாம் ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணியில் மாவு மிக்ஸ் பண்ணதுனால 3/4 பதம் மாவு அதிலே வெந்துடும். அடுத்து ஒரு கால்வாசி தான் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுடைய கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நாம் நெய் விட்டதுனால அந்த கொழுக்கட்டை மேலே ஒரு ஷைனி லுக்கு கிடைக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டு செஞ்சிங்கன்னா. இப்போ நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வர விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெடாது. உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காவை வந்து லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெடாமலும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.